திருத்துறைப்பூண்டி வேளாட் ஹவுஸ் நீ நம்ம பார்க்க வேண்டியதுனா Yamaha FZ வெர்ஷன் 2ங்க ஃபுல்லாக ஒரு இன்ஜின் ஒர்க் வந்திருக்கு. அது இல்லாமல் கஸ்டமர் சொன்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து செயின் ஸ்பாக்கெட் மாற்றணும், ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் ஆயில் ஆயில்ஸ் ரேஸ் செட் இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. வாங்கணும்னா பார்ப்போம். ஓகே, இல்லை நம்ம இன்ஜினை இறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முதல் வேலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான வேலையை விட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் நெட்டை கழட்டமில்ல, ஃபுல்லாக மலிங்கி போய்ட்டு அதை கட்டிங்ஸ்லாம் போட்டு தான் கழட்டுற மாதிரி ஆகிட்டு இன்ஜின் செட்டை கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இனிமேல் தான் நம்ம இதை பிரிக்கணும். பிரிச்சாலும் தெரியும் நமக்கு இல்லை என்ன ஃபால்ட்டாக இருக்குது, கேம்ஸ் ஆட்டோ உள்ள எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த வண்டி ஏன் இன்ஜின் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் தாங்க தரத்தில் 1.25 ஓடி இருக்குது. இந்த கிலோமீட்டர் 1,20,000 கிலோமீட்டர் ஓடி. அதனால தான் நம்ம இன்ஜின் எல்லாம் பிரித்து பார்க்க போகிறோம். இன்ஜின் ஃபுல்லாக பிரிச்சாச்சு. ஹெட் தனியாக, போர் தனியாக, கிராங்க் தனியாக ஃபுல்லாக பிரிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்பேர்லாம் எப்படி என்ன ஸ்பேர் போட போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வச்சு. இதில் என்ன வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிராங்க், போர், செயின் ஸ்பாக்கெட்டு, ஸ்ப்ராக்கெட் பேரிங், கட்ஸ் ரப்பர், அதேமாதிரி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரேஸ் செட்டு, ஃபோர்க் ஆயில் ஆயில் சீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், ஃப்ளக்கு எல்லாம் வண்டியில் சர்வீஸ் பண்ணுறது என்னென்ன ஸ்பேர் வேணுமோ எல்லா ஸ்பேருமே ஆர்டர் போட்டு பக்காவாக வாங்கி வச்சுங்க. மெயினான ஒரு ஸ்பேர் சொல்ல மாட்டாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பேர் சாப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன்லாம் இருக்குது. இன்ஜினை பிரிக்கிறோங்கிறப்ப இதையும் சேர்த்து மாற்றி வருது நல்லது. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு வாட்டி நம்ம பிரிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப புதுசு ஒரிஜினல் மாற்றி வச்சுக்கலாம். FZலாம் பார்த்தீங்கன்னா கிராங்க் வந்து ஹீட் பண்ணி இறக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீட் பண்ணால் எப்படி இறங்குங்கிறத நீங்களே பாருங்கள். நல்லா தெளிவாக பாருங்கள். நான் கிராங்க் எப்படி உட்கார வைக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து சுற்றி இலை எதுவுமே பயன்படுத்தலை. கையால் வச்சு அமுகாலே போதும் எப்படி உட்காருதுன்னு. கிராங்கெலாம் செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து போர் பார்த்தீங்கன்னா நம்ம Yamaha ஒரிஜினல் வாங்கியாச்சு. இதில் போர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் தனியாக, ரிங்ஸ் தனியாக, பின்னு எல்லாமே தனித்தனியாக வரும். அதாவது ஒரிஜினலில் வாங்கணும் அந்த மாதிரி தனித்தனியாக தான் வரும். டைமிங் செயின் பார்த்தோம்னா நம்ம செட்டாக வாங்கியாச்சுங்க. அதாவது டைமிங் செயின், அட்ஜஸ்ட் பேடு மூணுமே இதில் ஒரிஜினல் வாங்கியாச்சு. இதை தான் நம்ம மாட்ட போகிறோம். அதில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் பார்த்து முடிச்சாச்சு. இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டரில் 2040 ஊற்ற போகிறாங்க. இன்ஜின் ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் வந்து மேலே ஹெட்டில் ஏறுதான்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைலன்சர் போல்ட்டுக்கு மேலே இருக்கும். இல்லை ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலைங்க. இன்ஜின் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் அவுட் ஒர்க் நிறைய இருக்குது. அதாவது ஃபோர்க் ஆயில் ஆயில் சரி பேக்கில் செயின் ஸ்பேர் நிறைய இருக்குது. இதில் பார்க்கும் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இல்லை கஸ்டமர் சொன்ன எல்லா கம்பெனியும் பார்த்து முடிச்சாச்சு. அவங்க ஓட்டி போட்டு அவங்கள்ட்ட கேட்பேன் எப்படி இருக்குண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வண்டி ஓட்டி வண்டி எப்படின்னா நல்லா இருக்குண்ணா. எந்த ஊர் நீங்கள்? சிதம்பரம். சிதம்பரம் திருத்தம்படி தேடி வந்துருக்கீங்க. வண்டி வேலை ஓகேவா? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன ஃபால்ட் எல்லாம் ஓகேதாண்ணா? ஓகேண்ணா. இன்ஜின் சவுண்ட்ண்ணா நல்லா இருக்குண்ணா, புது வண்டி மாதிரி இருக்குண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.